மேஷ ராசி மேஷ லக்னம் காலபுருஷனுக்கு முதல் வீடு செவ்வாயோடைய பலம் பெறக்கூடிய வீடு. செவ்வாய் பகவான் இங்கே மூலத்திரிகோணம் பலம் ஆட்சி ப்ளஸ் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு. இங்கே சூரியன் உச்சமாகி சனீஸ்வர பகவான் நீசமடையக்கூடிய வீடு. மேஷத்தை பொறுத்தவரையும் ரொம்ப அதிபயங்கர புத்திசாலிகள். அதே போல் பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை தைரியம் அதிகமுடைய நபர்கள். எப்போவுமே மனசாட்சிக்கு மட்டும்தான் நான் பயப்படுவேன், வேற யார் வந்தாலும் நான் பேசிட்டு போயிட்டே இருப்பேன், எனக்கு துரோகம் யாருமே நினைக்காதீங்க, நான் யாருக்குமே துரோகம் நினைக்க மாட்டேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வாழ்க்கையில் இருக்கிறதுனாலயே இந்த சூதுவாதெல்லாம் தெரியாதனாலேயே நீங்கள் நான் பிழைக்காமல் போயிட்டேங்க, பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு வளராமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசியாக இருக்குது. நிறைய விஷயங்கள் 1 2 இல்லைங்க, எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே நான் காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது என்கிட்ட இருக்கவே இருக்காது. மேஷத்தை பொறுத்த வரையுமே இந்த ராசியை பொறுத்தவரையும் எந்த இடத்துல இருந்தாலும் சொல்லுவாங்க நோ காம்ப்ரமைஸ். தப்புனா தப்பு தான். அது 1000 பேர் நல்லவன் கெட்டவன் அதே போல் பணம் இருக்குது இல்லை அந்த மாதிரிலாம் யோசிக்கவே மாட்டாங்க. ஒரு தடாலடி முடிவு. அதனால தான் இங்கே சூரியன் உச்சம் பலம் பெறார். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே தடாலடி முடிவு தான். இது இல்லைன்னா இது அப்படிங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை. இந்த பொறுத்தவரை இந்த மாதிரி ஏதாவது காம்ப்ரமைஸ்க்கு போனால் போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசி மற்றும் மேஷ லக்னம் நிறைய விஷயங்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க. அதாவது நம்பிக்கை அப்படிங்கிறது துரோகம் அப்படிங்கிறது இந்த ராசியை பொறுத்தவரை அதிகமாக நடந்திருக்கு. மற்ற ராசியை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கெல்லாம் இதோட நிலமை கஷ்டத்திலேயே வாழ்கிற மாதிரி இருக்குது. யாருமே பணம் பொருளாதார உதவிகள் செய்யவே இல்லை, பணம் தான் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு பாடத்தை சனீஸ்வர பகவான் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இன்றைக்கெல்லாம் பாருங்கள், சனி ராசிக்கு 12ல் இருந்துங்காட்டிக்கு அடி மேலே அடி விழுகுதுங்க, கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. குருவோட அனுகிரகம் இத்தனை நாளாக இருந்தது, 2ஆம் இடத்துல இருக்கும்போது இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ராசிக்கு 3ல் இருக்குது. என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் நல்லா வாழ்கிறாங்க, நான் மட்டும் இன்னைக்கு இந்த சூழ்நிலையில் தன்னம்பிக்கை இழக்கிற மாதிரி எவ்வளவோ கஷ்டம் வந்திருக்கு வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இன்னைக்கு மாதிரி தன்னம்பிக்கை இழந்ததை நான் பார்த்ததே இல்லை. இன்னைக்கு முருகனுடைய அருள் மட்டும்தான் எனக்கு இருக்குது அப்படின்னு அனுதினமும் முருகர் இருக்காரு பார்த்துக்குவாரு அப்படின்னு வழிபாடு பண்ணிட்டு கடந்து போயிட்டே இருக்கீங்களா அப்படின்னா எஸ் போயிட்டே இருக்கீங்க. மேஷத்தை பொறுத்தவரையும் இந்த ராகுக்கு தோஷம் இருக்கவங்களாம் சொல்லவே வேண்டியது. திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்க கிட்டத்தட்ட 31 வயசு 32 வயசு கடந்தவங்க அனைவருக்குமே இந்த மேஷம் சனீஸ்வர பகவான் பார்த்திங்கன்னா மீனத்திலிருந்து தன்னுடைய பார்வையாக 2ஆம் பார்வையாக இந்த ராகுக்கு தோஷத்தை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய திருமண வாழ்க்கையும் சரி, அதே போல் திருமணத்துக்கு பெண் தெளாவக்கூடியவங்களும் சரி, என்ன ஒரு காரணம் ஏது காரணம்னு சொல்லாமையே நிறைய ரிஜெக்ஷன் மேஷம் ஃபேஸ் பண்ணுது. அதே போல் தொழிலில் கொடி கட்டி பறந்துட்டு இருந்திருப்பீங்க, இன்றைக்கி தொழிலை நினச்சி பயப்பட மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இருக்குது. வேலைக்கு போகிறதும் சரி, இந்த வேலை எத்தனை நாள் இருக்குமோ, இது எப்படி ஓட்ட முடியும், இது ஏதாவது ப்ராப்ளம் வருமா, இதை வச்சு தான் நிறைய கமிட்மெண்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு என்ன நம்மக்கிட்ட இருக்குதோ அதை வச்சு நமக்கு பயம்புறுத்தக்கூடிய சூழ்நிலையில் சனீஸ்வர பகவான் இருக்கார். இன்றைக்கி சுயநலவாதி அப்படிங்கிற பட்டத்தை வாங்கிட்டு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அதே போல் வெளியே எல்லாமே ராஜாவாக தான் உங்களை பார்க்குறாங்க. ஆனால் வீட்டில் நீங்கள் எப்படி இருக்கீங்க, என்ன மாதிரி ஒரு நாளும் ரொம்ப கவலைப்பட்டு நாட்களை கழிச்சிட்ருக்கீங்க. இன்றைக்கும் பாருங்கள், செவ்வாய் கேதுவோட இணைஞ்சிருக்கு, ராசிநாதன் கேதுவோட இணைஞ்சிருக்கு. இதுக்கு மேலே எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லாத நாட்களே இல்லை. எப்படி இருந்த ராசி பார்த்திங்கன்னா, நீங்கள் இன்னைக்கு இந்த ராசியை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிறது, இதாக இருந்தாலும் இப்படி தான் நான் போயிட்டே எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு ரொம்பவே தடாலடி முடிவு எடுத்த காலமெல்லாம் இன்னைக்கு எல்லாத்தையுமே மறந்துட்டு, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பெட்டி பாம்பாக அமைஞ்சு தன்னுடைய குணத்தை அப்படியே படிப்படியாக மாற்றிட்டு இருக்கீங்களா அப்படின்னா எஸ் மாற்றிட்டு இருக்கு. என்ன நம்ம சொன்னாலும் ஒளிமயமான எதிர்காலம் என்றைக்குமே மேஷத்துக்கு உண்டு. அதனால தான் இங்கே காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதியான சூரியன் இங்கே உச்சம் பெறாரு. நிறைய கஷ்டங்களையும் தடைகளையும் தாமதங்களையும் கடந்து வந்த மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி இந்த 1ஆம் தேதி 7ஆவது மாதத்துக்கு மேலே சுக்கிரன் 2ஆம் இடம் குடும்ப ஸ்தானாதிபதி, குடும்ப ஸ்தானத்துக்கே வரக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கார், இதனால் வாழ்வாதாரம் உயருமா, திருமண வாழ்க்கை பிரச்சனைகள் குறையுமா, என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு தெரியல, இந்த மாதிரி நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறதே எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு பல விஷயங்கள் நடந்திருக்கா மேஷத்தை பொறுத்தவரையும். ஆமாம், இன்றைக்கி பாருங்கள், இதுக்கு முன்னாடி அம்மான்னு ஓடுறீங்க, இந்த மாதம் பார்த்திங்கன்னா குழந்தைன்னு ஓடுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்கார். அதனால் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோன்னு தெரியாமல் அப்படியே கண்மூடித்தனமாக ஒரு விஷயத்தை செஞ்சு கொண்டுட்டு இருக்கக்கூடிய மேஷ ராசிக்கு சுக்கிர பகவானுடைய பயிற்சி முதல் நல்லது தர காத்துட்ருக்கா. எஸ் நிச்சயமாக எந்த ராசிக்கு யோகத்தை கொடுத்தாலும் கொடுக்காட்டியும்
மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு சுக்கிரன் 2 பொறுப்பை ஏற்றுக்கிறாருங்க. குடும்பஸ்தானாதிபதி, பணஸ்தானாதிபதி, கலஸ்தர ஸ்தானாதிபதி. திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சுக்கிரன் பெரிய பங்கு வகிக்கிறார். அதே போல் ஒருத்தருக்கு பணம், இந்த மேஷராசி மற்றும் மேஷ லக்னத்துக்கு பணத்தை நிர்ணயிக்கக்கூடிய கிரகமாக சுக்கிரன் வருவதனால அவருடைய பயிற்சி நிச்சயமாக ரொம்பவே க்ளோஸ்அப்பாக கவனிக்கணும். அதனால தான் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உயர்வுகள், ஏன்னா காலபுருஷனுக்கே அவர் 2வது அதிபதி, உங்களுடைய ஸ்தானத்துக்கும் அவர் 2ஆம் அதிபதி, 6ல் நீசம் அடையக்கூடிய கிரகமும் கூட. எப்படி இருக்க போகுது இந்த பயிற்சி? ரொம்ப நாளுக்கு அப்புறம் சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு வரப்போறாருங்க. பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். பணத்தை வாங்கிட்டு இன்றைக்கெல்லாம் மேஷத்தை படாத பாடுபடுத்துகிறாங்க. எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பணம் கொடுத்தவங்க அமைதியாக இருக்கிறோம், பணம் வாங்கினவன் ரொம்பவே கெத்தாக பேசுறது, முன்னால் முடிஞ்சால் வாங்கிக்கோன்னு சொல்கிறது, இல்லை ஏதாவது ஒரு கதை சொல்லி இந்த நாட்களை கடத்துறது, இந்த மாதிரியே மேஷத்துக்கு போயிட்டுருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள் இந்த கொடுத்த பணத்தை திருப்பி வசூல் பண்ணக்கூடிய காலமாக, ஒரு நல்ல ஒரு யோகமான காலமாக இருக்கும். அதே போல் பிரிஞ்சிருக்கிறது நிறைய விஷயங்கள், அதாவது அண்ணன் தங்கச்சி பிரிஞ்சிருக்கிறது, அதே போல் அக்கா தம்பியை பிரிஞ்சிருக்கிறது, குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷம் 15 வருஷம் சுமூகமாக வாழ்ந்துட்டு இருந்தோம், எந்த பிரச்சனைகள் இல்லாமல். 3வது நபர்களுடைய தலையீடுனால எங்களுடைய குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா ஆணி வேரே செதஞ்ச மாதிரி இருக்குது. இந்த கோச்சாரம் வந்து மீனத்தில் சுக்கிரன் உச்சமாக இருக்கும் போதெல்லாம் அப்பப்போ சொல்லவே வேண்டியதில்லை. அந்த மாதிரி ஒரு பலன்களை அள்ளி கசப்பான பலன்களை தான் மீனத்துக்கு பொறுத்தவரை மீனத்தில் இருக்கும்போது புதனும் சுக்கிரனும் வந்து பார்த்திங்கன்னா மேஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. இனி இந்த காலத்தில் 2ஆம் இடத்துல வர்றதுனால உறவு, பந்தம், பாசம் பலப்படும். இத்தனை நாளாக அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இனி வரக்கூடிய காலங்களில் காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற விஷயங்கள் வரும். அதனால் சேர்ந்து வாழ்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் என்ன பேசினாலுமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேங்கிறாங்க. ஏதாவது எனக்கு வேண்டாம் 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 அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்காங்க. இனி இதெல்லாமே மாறப்போகுமா மேஷத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், நிச்சயமாக மாறப்போகுது. குடும்பஸ்தானாதிபதி குடும்பஸ்தானத்துக்கே வர்றதுனால பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட உயர்வுகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். அதே போல் மேஷத்தை பொறுத்தவரையும் குரு தன்னுடைய வீட்டை பார்க்குறார், 2ஆம் அதிபதி 2க்கு இருக்கிறார். அதே போல் அப்பாவோடைய ஆதரவு அனுசரணை எனக்கு இல்லவே இல்லை, பொருளாதாரத்தை நான் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கேன், எல்லாமே இருக்குது இருந்தாலும் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் அப்பாவோடைய பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள். பொதுவாக மேஷம் அப்படிங்கும்போது இஎம்ஐ கட்டியே சாகுறாங்க. எப்படி கடன் வாங்குது? ஏன்னா இது மாதிரி யார்கிட்டையுமே கையேந்து நிற்க மாட்டாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கம்மிக்கு வட்டிக்கு பணம் கொடுத்தாலுமே இவங்ககிட்ட போய் நமக்கு எதுக்கு நம்ம வாங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அது ஒரு தெனாவெட்டா ஒரு கௌரவம் ரொம்ப அதிகமாக பார்க்கக்கூடிய நபர்கள் அந்த கௌரவத்தினாலேயே சாய்க்கப்படுறாங்க. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ கடன் வாங்கினாலுமே அந்த கண்மூடித்தனமாக வட்டிக்கு கடன் வாங்கக்கூடியது மேஷத்து தான் முதல் ராசியாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கௌரவத்துக்கு பார்க்குறதுனால இவங்ககிட்ட போய் நம்ம எதுக்கு கையேந்து நிற்கணும், நம்ம வெளியே போய் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல யோசனைகள் முன்னாடி வர்றதுக்குள்ள இந்த கௌரவங்கிறது முன்னாடி வந்துடுது. அதனால தான் காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதியாக புதன் வர்றதுனால இந்த ராசியை பொறுத்தவரை புதன் யோசிக்க விட மாட்டார். அதிக பயங்கரமாக யோசிக்க விடாமல் அந்த தன்னம்பிக்கை, துணிச்சல், அசால்ட்டு தைரியம் முன்னாடி வந்து நின்று இந்த ஸ்மார்ட்னஸ் அப்படிங்கிறது மறைஞ்சு போய் மேஷத்தை பொறுத்தவரை கண்மூடித்தனமாக முடிவெடுக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள், அந்த கடன் இஎம்ஐ பிரச்சனைகள், வட்டி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே மேஷத்துக்கு சந்திச்சு வந்திருக்காங்க. இனி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், நிச்சயமாக படிப்படியாக குறையும். அதே போல் நிறையா ஏமாற்றப்பட்டிருக்காங்க மேஷ ராசி. அதாவது இந்த அன்பு, பணம், பாசம் இதனாலேயே பல விஷயங்கள் பாதிப்படைஞ்ச உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் இதில் இந்த எல்லாமே மாறப்போகுது. எட்டி பிடிக்காத உயரத்தை, புதிய வேலை வாய்ப்புகள், புதிய முயற்சிகள், மனைவி சார்ந்த ஆதரவு, மனைவினால வாழ்க்கையில் முன்னேற்றம், இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். சுக்கிரனுடைய பயிற்சி எந்த ராசிக்கு சப்போர்ட் பண்ணாலும் இல்லாட்டியும் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்துக்கு நிச்சயமாக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு யோகமான காலத்தில் இருக்கீங்க. அதனால் இந்த நேரத்தை தக்க சமயத்தில் பயன்படுத்தி பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட முன்னேற்றங்களும், அதே போல் திருமண வாழ்க்கை அப்படிங்கும்போது நிறைய வரன் பார்த்துட்ருக்குறோங்க. இந்த மாதிரி குடும்பஸ்தானத்துக்கே வரக்கூடிய காலத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். எங்கே போனாலும் 30, 31 வயது கடந்து திருமணம் ஆகலைன்னு ரொம்ப பாசிட்டிவாக இருப்பான். பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும். திருமண பேச்சு எடுத்திங்கனாவே, அம்மா போங்கம்மா நிறைய பார்த்துட்டீங்க, எதுக்குமா இத்தனை பார்க்குறீங்க, என்னால் முடியல, விடுங்கம்மா, கல்யாணம் ஆனால் ஆகிட்டு போகுது, இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு வெறுப்படைஞ்சு பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே நம்ம நிச்சயமாக கேட்கலாம். அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மருந்து போடும் விதமாக சுக்கிரனுடைய பயிற்சி நிச்சயமாக ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னத்திற்கு ஒரு யோகாதிபதியாக
திருமணத்தை செய்து வைக்கக்கூடிய கிரகமாக கண்டிப்பாக வருவதனால இந்த நேரம் வந்து திருமணத்துக்கு நிச்சயமாக சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. இப்போ நீங்கள் கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். கோள்களுடைய சாரம் அனுதினமும் மாறும். இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் பயணிக்கும், நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்தில் பயணிக்கும். பிறந்த கால ஜாதகத்தை பொறுத்து தசா புத்தி கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் நிச்சயமாக கூடவோ குறையவோ செய்யும். பிறந்த கால ஜாதகம் மட்டுமே 100% கோச்சாரம் அப்படிங்கிறது 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் எடுத்து ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.